ஊர்வசி நடித்த பரிமளா கதாபாத்திரம் ஆக்சுவலாக கதைப்படி பார்த்தாக்கா அந்த மக்களுக்கு வந்து அந்த கதாபாத்திரத்தின் மேலே வெறுப்பு வரும். என்னடா ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சத்தியம் பண்ணி ஒரு குழந்தைய தாண்டுறாளே, இவெல்லாம் ஒரு பொம்பளையா, அந்த குழந்தைக்கு ஆபத்து வராது அதனால அப்படின்னு அவங்க மேலே வெறுப்பு வரும். பொதுவாக கதையாக படித்தாக்கா மக்களுக்கு. ஆனால் அந்த கதாபாத்திரத்தின் மேலே மக்களுடைய அனுதாபம் ஏற்படுகிற மாதிரியாக அந்த ஸ்க்ரீன் பிளேவை பண்ணியிருப்பார் பாக்கியராஜ். அப்புறம் வந்து எஸ்.ஏ. ராஜ்கண்ணு தான் 16 வயது நிலை படத்துடைய ப்ரொடியூசர். இவர் பாக்கியராஜ் எஸ்.ஏ. ராஜ்கண்ணுவை ரகசியமாக போய் சந்திக்கிறாரு. தனக்கு பட வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு யாரோ இவங்களுடைய நட்பு மேலே பொறாமை பிடித்தவர்கள் பொய்யான வதந்தியை கிளப்பி விட்டுட்டாங்க. அதை பாரதி ராஜாவும் நம்பிட்டு அது வரைக்கும் பாக்கியராஜ் கிட்ட வந்து ரொம்ப பிரியத்தோட பழகின பாரதி ராஜா டெய்லி ஒரு நாளைக்கு வந்து 10-20 முறை ராஜன் 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 கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாராம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பொய் செய்தி அவர் கேள்விப்பட்டது பிறகு அவர் பாக்கியராஜ் மேலே கோபமாயிட்டு. சார், அவர் திரைக்கதை பற்றி நிறைய சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் திரைக்கதை பாணி இந்த காலத்துலேயும் சூட் ஆகுமா? நிச்சயமாக எந்த காலத்திலும் பொருந்தக்கூடிய திரைக்கதை பாணி தான் பாக்கியராஜோடையது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுடைய பல்ஸ் ரேட்டை பிடிச்சி மக்கள் எதை விரும்புவாங்க, எதை எதிர்பார்ப்பாங்க, எதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மக்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியாக அவருடைய திரைக்கதை எப்போவுமே இருக்கும். குறிப்பாக சார், இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸு அவர்கிட்ட என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல தன்னை நம்பி ஒரு பெருந்தொகையை முதலீடு செய்கிற தயாரிப்பாளர்கள் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்வு பாக்கியராஜ் சார்கிட்ட வந்து டைரக்டர்கள் கற்றுக்கொள்ளணும். பல டைரக்டர்கள் என்ன பண்ணுறாங்க, திரைக்கதை எழுதிட்டு அவசர கோலத்தில் எழுதிட்டு அதை ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சு ஓகே வாங்கிட்டு அதுக்கு பிறகு ஷூட்டிங் சமயத்துலேயும் வந்து மாடிஃபை பண்ணுறேன், இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி மாற்றி எடுத்துக்கிட்டு நிறைய ஷூட்டிங் டேட்ஸை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறதுனால தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுது. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு படத்துடைய ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸுன்னு பார்த்தாக்கா 1.25 லட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு நாள் எக்ஸ்பென்ஸ் 1.25 லட்சம் ஆகும். அது எந்த அளவுக்கு ஷூட்டிங் டேட்ஸை வந்து கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணணும். ஒரு 15 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு நாமினலான ஒரு காலக்கெடு. 15 நாள் ஷூட்டிங் வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸை வந்து அதிகமாக நாள் எடுத்துக்கணும். 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை மேக்ஸிமம் 3 மாதம் கூட எடுத்துக்கலாம். கதை திரைக்கதை வசனத்தை வந்து முழுமையாக வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உருவாக்குறதுக்கு அப்படி எடுத்துக்கிட்டு பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஷூட்டிங்க்கு வந்துட்டாக்கா அதை குறைஞ்ச கால அவகாசத்தில் அந்த படத்தை முடிச்சுட்டா அந்த ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய செலவு ஏற்படாமல் போகும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து திரைக்கதை எழுதுகிற அந்த புத்தி கூர்மை. மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, எதை விரும்புகிறாங்க, எதை வந்து மக்கள்கிட்ட ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடர்த்தியான திரைக்கதை எழுதுகிற பயிற்சியை பாக்கியராஜ் சார் படங்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும். அவர் நகைச்சுவை படம் எடுத்திருந்தாலும் சரி, கிரைம் த்ரில்லர் படம் கூட எடுத்திருக்கிறாரு. உதாரணத்துக்கு விடியும் வரை காத்தில், அந்த படத்தை நான் பலமுறை பார்த்து ரசித்தேன். அவர் வந்து வில்லனாக நடித்த படம் அது. இது போல் வந்து எந்த ஜானர் படமாக இருந்தாலும் அந்த திரைக்கதையில் வந்து ஒரு தொய்வு ஏற்படாமல் படம் பார்க்குற ரசிகர்களுக்கு ஒவ்வொரு சீனும் வந்து சுவாரஸ்யத்தை கூட்டுவதாக இருக்கணும். என்னடா இது வளன்னு ஜவு மாதிரி இழுத்துட்ருக்கிறான் அப்படின்ட்டு ரசிகர்கள் வந்து சலிப்படையக்கூடாது. ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் அந்த டெம்போவை ஏற்றிக்கிட்டே போகணும். அந்த கலை வந்து பாக்கியராஜ் சார்கிட்டேருந்து இன்றைய இயக்குநர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்லுவேன். அவர் எந்த படம் ஃப்ளாப்பே இல்லை சார்?
பாக்யராஜ் சாருடைய ஒரு 2-3 படங்கள் மட்டும் ஃப்ளாப்பு. அவர் மிக பெரும்பாலான படங்கள் சக்ஸஸ்ஸு. ஞானப்பழம், வேட்டியை மடிச்சுக்கட்டு, இது போன்ற ஒரு சித்து +2, இது போன்ற ஒரு 3 படங்கள் மட்டும்தான் ஃப்ளாப்பு. அவர் ஹீரோவா நடிச்சிட்டு திடீர்னு வில்லனா நடிச்ச படமும் ஹிட் ஆயிருக்கு அவருக்கு. ஆமாம், அது ஆரம்ப காலத்திலே அவர் வந்து ஹீரோவா ஜொலித்து கொண்டிருந்த ஆரம்ப காலகட்டங்கள்லேயே ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக அவர் வில்லன் கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருந்தார் அந்த படத்தில். அதாவது தன் மனைவியுடைய பெரிய சொத்துக்களை அடைவதற்காக அவள் இயற்கையாக செத்து போன மாதிரி அவளை கொலை பண்ணிவிட்டு அந்த சொத்துக்களை தான் அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கணவனுடைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். அது வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த படம். அந்த படமும் வந்து ஒரு சக்ஸஸ் படம் தான். அதுக்கு பிறகு மறுபடியும் அவர் வந்து ஹீரோவாக புரோட்டகனிஸ்டாக நடித்தார். அதையும் வந்து மறுபடியும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் இயக்குன படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எது சார்? பாக்யராஜ் சார் இயக்குன படங்கள்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள் பலது சொல்லலாம். சிலது மட்டும் நான் இங்கே நேரமின்மை கருதி சிலது மட்டும் சொல்கிறேன். முந்தானை முடிச்சு, அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அந்த ஊர்வசி நடித்த பரிமளா கதாபாத்திரம் ஆக்சுவலாக கதைப்படி பார்த்தாக்கா அந்த மக்களுக்கு வந்து அந்த கதாபாத்திரத்தின் மேலே வெறுப்பு வரும். என்னடா ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சத்தியம் பண்ணி ஒரு குழந்தைய தாண்டுறாளே, இவெல்லாம் ஒரு பொம்பளையா, அந்த குழந்தைக்கு ஆபத்து வராது அதனால் அப்படின்னு அவன் மேலே வெறுப்பு வரும் பொதுவாக கதையாக படித்தாக்கா மக்களுக்கு. ஆனால் அந்த கதாபாத்திரத்தின் மேலே மக்களுடைய அனுதாபம் ஏற்படுகிற மாதிரியாக அந்த ஸ்க்ரீன் பிளேவை பண்ணியிருப்பார் பாக்யராஜ். அப்புறம் வந்து பவுனு பவுனு தான், அது அவ்வளவு ஸ்லாகிச்சு சொல்ல மாட்டேன். தூரல் நின்று போச்சு படத்தில் வந்து அந்த சுலக்ஷானுடைய கதாபாத்திரம் அவ்வளவு அழகாக இருக்கும். லவ் இஸ் நத்திங் பட் இன்னசென்ஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்கிற வழக்கம். அந்த விஷயத்தை வந்து அந்த சுலக்ஷனா கதாபாத்திரம் பிரதிபலிக்கும். அவளுக்கு வந்து அந்த செக்ஸை பற்றி எதுவுமே தெரியாது அந்த ஹீரோயினுக்கு. ஆனால் பாக்யராஜை வந்து ரொம்ப லவ் பண்ணுவாள், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அப்புறம் வந்து ஒரு கைதியின் டைரி படம் வந்து பாரதி ராஜா டைரக்ட் பண்ணின படம். ஆனால் திரைக்கதை இல்லை, கதை வந்து பாக்யராஜுடைய கதை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த படம் பண்ணும்போது கிளைமேக்ஸில் வேறு விதமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொன்னாராம். பட் பாரதி ராஜா அதில் கன்வின்ஸ் ஆகாமல் அவர் ஒரு விதமாக அந்த கிளைமேக்ஸை முடிச்சிருந்தார். அந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஃபில்ம் தான், கமல்ஹாசன் நடித்த படம். அதுக்கு அடுத்த வருஷமே அதே கதையை தான் எழுதின கதை அப்படிங்கிறதுனால அமிதாப் பச்சன் கிட்ட சொல்லி, பாலிவுட்டின் சூப்பர் ஹீரோ அமிதாப் பச்சன் கிட்ட சொல்லி அவரை நடிக்க வச்சிருக்காரு பாக்யராஜ். அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, ஆக்ரி ராஸ்தான்ற படம். அந்த படத்தில் தான் முதல்ல பாரதி ராஜா கிட்ட எந்த கிளைமேக்ஸை சொன்னோமோ அதே கிளைமேக்ஸை வச்சு அந்த படத்தை இயக்கியிருந்தார். அந்த படம் இந்த ஒரு கைதியின் டைரி படத்தை விடவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அமிதாப் பச்சனே அதுக்கு பிறகு இவரை கூப்பிட்டு தனக்கு மறுபடியும் படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும், தமிழில் இவர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வந்து அவருடைய வேண்டுகோளை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னும் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த படமும் வந்து பாடமாக படிக்க வேண்டிய படங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் மனசு சோர்வாக இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் பார்க்கறதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் மூவிஸ் இருக்குது. அவ்வை சண்முகி, பம்மல் கே சம்பந்தம், அந்த மாதிரி படங்களில் ஒன்று தான் வந்து பாக்யராஜ் இயக்கிய ருத்ரா படம். அதுவும் வந்து காமெடி கலந்த ஒரு கிரைம் மூவி அது. ஸோ இந்த படங்கள்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியாக பாடங்களாக படிக்க வேண்டிய படங்கள். ஒரு படம் நீங்கள் சொல்லுங்கள், எதிர்பார்த்தேன், அந்த 7 நாட்கள். எஸ், மறந்துட்டேன். அந்த 7 நாட்கள் படம் வந்து எனக்கு, நான் இப்போ சொன்ன எல்லா படங்களை விடவும் பாக்யராஜுடைய படங்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த 7 நாட்கள். அது என்ன காரணம்னா, கிளைமேக்ஸில் அவர் பேசியிருக்கிற வசனம், எந்த காதலி
சாரே என்ற காதலி உங்கள் மனைவி ஆகலாம், ஆனால் பட்ஷே உங்கள் மனைவி என்ற காதலி ஆக முடியாது. இது ரொம்ப பழைய விஷயம்தான், பட் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் இன்றைக்கும் இந்த 2006 காலகட்டத்துக்கும் கூட பொருந்தும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கலாச்சாரம் வந்து அந்த கலாச்சாரத்தை முற்றாக புறக்கணிக்கிற சில படங்களும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருக்குங்கிறது ஒரு துரதிர்ஷ்டமான அவலமான விஷயம். ஆனால் அந்த கலாச்சாரம் இன்றைக்கும் காக்கப்பட வேண்டும். அந்த கலாச்சாரத்தை ஒட்டியதாக தான் வந்து இன்னைக்கும் டைரக்டர்கள் படம் இயக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன பண்ண போறான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த 7 நாட்கள். ஆமாம், கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் அந்த படம் இருக்கும். ஆமாம். இன்னொரு முக்கியமான விஷயம், யூனிக்கான விஷயம் என்னென்னா அந்த படத்தில், ஆமாம், அந்த கதாபாத்திரம், அந்த மாதவன் நாயர் கதாபாத்திரம் தன்னுடைய ப்ரொஃபஷன்லேயும் ஜெயிச்சிருக்க மாட்டான், தன்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் ஜெயிச்சிருக்க மாட்டான், ஆனால் மக்கள் மனசில் ஜெயிச்சிருவான். ஆக்சுவலி அந்த கிராமரை உடைச்சார் சார். ஆமாம், கடைசியாக முடியும் போது அந்த ஒரு கேரக்டருக்கு ஆர்க்கே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கேரக்டர் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு டைலாக்ல அந்த கேரக்டர் நிப்பாட்டி வச்சுட்டாரு. கரெக்ட். அந்த கடைசி டைலாக் மட்டும்தான் அந்த கேரக்டர் நிப்பாட்டுறதுக்கே பெரிய ஒரு இதாக இருந்திருக்கும் சார். ஆமாம். ஸோ படப்பட்டு இருந்த சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க சார் நேயர்களுக்காக. இது வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம். பாரதி ராஜா கூட இவர் வந்து உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டம். 16 வயதினிலே அவருடைய முதல் படத்தில், பாரதி ராஜாவுடைய முதல் படத்துலேருந்தே இவர் வந்து அவர் கூட உதவி இயக்குனராக பணியாற்றிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த படம் கிழக்கே போகும் ரயில். அதுக்கு அடுத்த படம் பாரதி ராஜாவுடையது சிகப்பு ரோஜாக்கள், கமல் நடித்த சிகப்பு ரோஜாக்கள். அந்த படத்தில் இவர் வசனகர்த்தாவாகவும் உதவி இயக்குனராகவும் பணியாற்றியிருக்காரு. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜாக்களில் வசனம்ன்ற ஒரு கிரெடிட்டே இல்லாமல் இருக்கும் நேம் கார்டு போடும்போது. அதுக்கு என்ன ரீசன்னா, அந்த பீரியடில் வந்து இவர் எஸ்ஏ ராஜ்கண்ணு தான் 16 வயது நிலை படத்துடைய ப்ரொடியூசர். இவர் பாக்யராஜ் எஸ்ஏ ராஜ்கண்ணுவை ரகசியமாக போய் சந்திக்கிறாரு, தனக்கு பட வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்ட்டு யாரோ இவங்களுடைய நட்பு மேலே பொறாமை பிடித்தவர்கள் பொய்யான வதந்தியை கிளப்பி விட்டுட்டாங்க. அதை பாரதி ராஜாவும் நம்பிட்டாராம். நம்பிட்டு அது வரைக்கும் பாக்யராஜ் கிட்ட வந்து ரொம்ப பிரியத்தோடு பழகின பாரதி ராஜா டெய்லி ஒரு நாளைக்கு வந்து 10-20 முறை ராஜன் 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 கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாராம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பொய் செய்தி அவர் கேள்விப்பட்டதுக்கு பிறகு அவர் பாக்யராஜ் மேலே கோபமாயிட்டு பாக்யராஜ்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதுவுமே பேசாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு இவரை கூப்பிட்றதுக்கு பதிலாக வேற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பேரை சொல்லி கூப்பிட்டு இருந்தாராம். ஒரு நாள் பார்த்தாரா, 2 நாள் பார்த்தாரா, இதுவே கண்டினியூஸாக நடந்த பிறகு பாக்யராஜுக்கு கோபம் வந்துடுச்சான். அவர் வந்து இனிமேல் நம்ம இந்த யூனிட்டில் வேலை செய்ய வேணான்னு முடிவு பண்ணி நம்மளுடைய அடுத்த நம்ம சொந்தமாக டைரக்ட் பண்ணுற படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிட்டாராம். ஷூட்டிங்க்கு வரவே இல்லை. இவர் ஷூட்டிங்க்கு வராததை கவனித்த பாரதி ராஜா அதை வந்து நேரடியாக காமிச்சிக்கிறதுக்கும் அவருக்கு ஈகோ, மற்றவங்ககிட்ட ஏன் பாக்யராஜ் வரலன்னு கேட்கறதுக்கும் அவருடைய ஈகோ தடுத்துருக்கு. ஆனால் வந்து அவரை பாக்யராஜுடைய முகத்தில் முழிக்காமல் அந்த ஷூட்டிங் நடத்துறதுக்கும் அவருக்கு வந்து ஒரு அந்த பிணைப்பு, அந்த ஒரு சென்டிமெண்ட்டு தடுத்துருக்கு. அதனால் அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தாராம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இதை கமல்ஹாசன் கரெக்டாக ஸ்மெல் பண்ணிட்டாராம். என்ன நடந்திருக்குங்கிறத கரெக்டாக யூகிச்சுட்டு அவர் வந்து ஒரு ஏடியை கூப்பிட்டு நான் சொன்னேன்னு சொல்லி பாக்யராஜை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அவர் வர மறுத்தா என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வர மறுத்தா நானே வந்து அவரை பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். அந்த காலகட்டத்திலே கமல் வந்து ஒரு பெரிய ஹீரோ தான். ஏடி அதே போல் போய் பாக்யராஜிட்ட கூப்பிட்டுருக்காரு, கமல் சார் கூப்பிட்றாரு உங்களை அப்படின்னு, ஷூட்டிங் செட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்றாருன்னு சொன்னாராம். அந்த படத்தில் இனிமேல் நான் ஒர்க் பண்ண முடியாதுயா, நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன்னு என்ன இந்த மாதிரி வந்து சார் அவாய்ட் பண்ணுறாரு, அது எனக்கு பொறுத்துக்கவே முடியல, எனக்கும் தன்மானம் இருக்குது
அப்படி சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கப்புறம் அந்த ஏடி சொன்னாராம், சார் நீங்கள் வரலைனாக்கா கமல் சாரே உங்கள் ரூமுக்கு வரேன்னு சொல்கிறாரு அப்படின்னாராம். உடனே ஒரு பதறிட்டு, அவ்வளோ பெரிய ஹீரோ என் ரூமுக்கு வர்றதாவது, சரி நானே வரேங்க அப்படி சொல்லிட்டு காரில் ஏறி வந்தாராம். அதே இவரை வரவழைச்ச மாதிரியே பாரதி ராஜாவையும் ஃபோன் பண்ணி அந்த செட்டுக்கு வரவழைச்சிருக்காரு கமல். 2 பேரையும் வந்து உட்கார சொல்லிட்டு, நீங்கள் என்ன திட்டிப்பீங்களோ அடிச்சுப்பீங்களோ பிடிச்சிப்பீங்களோ அது உங்கள் பாடு, நீங்கள் 2 பேரும் ராசி ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க, நான் வந்து நடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வெளியில் போயிட்டாராம். அதுக்கு பிறகு இவங்க ரொம்ப நேரம் மனம் விட்டு பேசி சமாதானம் ஆகிட்டு கமல் சாரை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் தொடர்ந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இதில் இன்னொரு பாக்கியராஜுடைய ஒரு நல்ல குணத்துக்கு இன்னொரு உதாரணம் என்னென்னா, பாரதி ராஜா சந்தேகப்பட்ட மாதிரியே இவராக போய் எஸ் ஏ ராஜ்கண்ணு வாய்ப்பு கேட்கல. ஆனால் எஸ் ஏ ராஜ்கண்ணுவை இவருக்கு வாய்ப்பு கொடுக்க முன் வந்திருக்கிறார். கன்னி பருவத்திலே படத்தில் ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ணியிருக்கார், நடிச்சிருக்கார் பாக்கியராஜ். ஆனால் அந்த படத்துடைய வசனகர்த்தாவும் பாக்கியராஜ் தான். அந்த படம் முடிஞ்ச பிறகு எஸ் ஏ ராஜ்கண்ணு அந்த படத்துடைய ப்ரொடியூசர் கமல் பாக்கியராஜ் கிட்ட ஒரு ஆஃபர் கொடுத்தாராம், என்னுடைய அடுத்த படத்துக்கு நீ டைரக்ட் பண்ணு, நீ எவ்வளோ சேலரி கேட்குறியோ நான் கொடுக்குறேன் அப்படின்னாராம். அப்போ பாக்கியராஜ் சொன்னாராம், வேணாம் சார், உங்கள் ஆஃபரை நான் ஏற்றுக்கிட்டேன்னா பாரதி ராஜா சார் என்னை சந்தேகப்பட்டது உண்மைன்னு ஆகிடும், நான் வந்து குரு துரோகம் பண்ணினவன் ஆகிடும், அதனால் இந்த உங்கள் அழைப்புக்கு நன்றி, ஆனால் என்னால் இதை பண்ண முடியாதுன்னு மறுத்துட்டாராம். இத்தனைக்கும் அவர் அப்போ படம் டைரக்ட் பண்ணலை பாக்கியராஜ், அப்படியுமே அவர் மறுத்துட்டார். அதுக்கு பிறகு தான் சோழில்லா சித்திரங்கள் மூலமாக அவர் டைரக்டர் ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஆகிட்டார். அந்த காலகட்டத்தில் எஸ் ஏ ராஜ்கண்ணு படங்கள் நஷ்டம் அடைஞ்சி பண கஷ்டத்தில் இருந்தப்போ பாரதி ராஜா கிட்ட போய் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ பாரதி ராஜா சொன்னாராம், இன்னைக்கு என்னை விட பெரிய இடத்துல பாக்கியராஜ் இருக்கிறான், அவன் உங்கள் படத்தை டைரக்ட் பண்ணட்டும், அது நல்லா ஓடும் அப்படி சொன்னாராம். அவன் தான் வந்து எனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானே ஏற்கனவே அப்படின்னு சொன்னப்போ, நான் வரேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஏ ராஜ்கண்ணு கூட்டிகிட்டு பாக்கியராஜ் இடத்துக்கு போய், யோ நம்ம தயாரிப்பாளர் ரொம்ப நஷ்டத்தில் இருக்கிறாரு, நீ அவருக்கு படம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய குருவின் உத்தரவை ஏற்றுக்கிட்டு எஸ் ஏ ராஜ்கண்ணுவுக்கு அவர் பண்ணி கொடுத்த படம் தான் எங்க சின்ன ராசா. சமைட்டு சார். சிகப்பு ரோஜாக்கள் படத்தின் போது இந்த மாதிரி ஒரு தவறான புரிதல் பாக்கியராஜ் மேலே இருந்ததுனால தான் வசனம் பாக்கியராஜ்ன்ற கிரெடிட்டை வந்து அவர் பாரதி ராஜா கொடுக்காம விட்டுட்டாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஈவன் தோ சமாதானம் பேசினதுக்கு அப்புறமும் அந்த கோவம் அப்பவும் வந்து அவருக்கு முழு நம்பிக்கை வராமல் இருந்திருக்கும். ஆனால் வந்து பிற்காலத்தில் அவர் முழு நம்பிக்கை வந்ததுனால தான் அவரே எஸ் ஏ ராஜ்கண்ணை கூட்டிட்டு போய் இவருக்கு படம் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் இயக்குன படத்திலே காலத்தை வென்ற படங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு படத்தை சொன்னால் இந்த படத்தை சொல்லலாம் சார். பாக்கியராஜ் சார் படம். பாக்கியராஜ் சார் அது அந்த 7 நாட்கள் தான். அன்டவுட்டபிளி. ஆமாம். அவர் நகைச்சுவை மற்ற இயக்குநர்கிட்ட எப்படி மாறுபட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக அந்த முருங்கைக்காய் காமெடியாக இருக்கட்டும், இன்ன வரைக்கும் அது வந்து எவர்கிரீனாக இருக்குது. முருங்கைக்காய் காமெடியை பொறுத்த வரைக்கும் பாக்கியராஜ் சாரே ஒரு மேடையில் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். அது தனக்கு எப்படி அந்த ஐடியா எப்படி தோணுச்சுன்னா, இவர் சின்ன பையனாக இருந்தப்போ இவருடைய பாட்டி முருங்கைக்கீரையை செஞ்சுட்டு இவருடைய மாமாவுக்கு நிறைய முருங்கைக்கீரையை அள்ளி வச்சு, அவர் வேணாம் சொன்னால் கூட இன்னும் வச்சுக்கோங்க, முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது, வச்சுக்கோங்கன்ட்டு அள்ளி வச்சாங்களாம். இவருக்கு பாக்கியராஜுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்ததுனால, சின்ன பையன் அவருக்கு அந்த விஷயம் எதுவும் தெரியாது, டேஸ்ட் பிடிச்சிருந்ததுனால எனக்கு இன்னும் வைப்பாட்டி சொன்னாக்கா, டே நீலாம் சின்ன பையன், நீலாம் அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போது இவர் இன்னொரு உறவினர்கிட்ட முறையிட்டாராம், என்ன இது மாமாவுக்கு மட்டும் வந்து அவர் போதும் சொன்னால் கூட அள்ளி வைக்கிறாங்க, எனக்கு வேணும்னு கேட்டால் கூட எனக்கு வைக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அது அப்படின்னு கேட்டாக்கா, நீ சின்ன பையன்டா, உனக்கு புரியாதுடா இதுன்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த உறவினர். அதுக்கப்புறம் நான் வளர்ந்ததுக்கு பிறகு வந்து அதனுடைய சூட்சுமை தான் சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் என்னுடைய படத்தில் நான்
வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஆனால் உண்மை என்னன்னா, மருத்துவ ரீதியாக அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. இது அந்த காலத்திலேயே வந்து டாக்டர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ ரீசன்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா பிரபல செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் காமராஜ் அவருமே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட வந்து முருங்கைக்காய் நிறைய சாப்பிட்டாக்கா மூடு வருமா, செக்ஷுவல் மூடு வருமா அப்படின்ட்டு ஆங்கர் கேட்டிருக்காரு. அப்போது அவர் பதில் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி செக்ஷுவல் மூடுக்கும் முருங்கைக்காய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த காலத்தில் பாக்யராஜ் சார் வந்து அதை வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்காக அப்படி வச்சிருக்கிறாரு, அதில் வந்து மருத்துவ உண்மை கிடையாது அப்படின்ட்டு பதில் சொல்லியிருந்தாரு. அப்புறம் வேற என்ன கேட்டீங்க? அவர் நகைச்சுவை எப்படி மற்றவங்கிட்ட இருந்து மாறுபட்டு இருக்கு? மற்ற பல டைரக்டர்கள் நகைச்சுவைன்ற பேரில் விரசத்தை வசனத்துலேயும் காட்சிகள்லையும் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இவருடைய படங்களில் வந்து அந்த மாதிரி விரசங்கிறது இருக்காது. எனக்கு வந்து அந்த ஆறாரோ ஆரியரோ படம் நினைக்கும் போதெல்லாம் ஒரு காட்சி எனக்கு வந்து நினைவுக்கு வந்து எனக்கு சிரிப்பை கொடுக்கும். மனநல மருத்துவமனையில் தான் அந்த படத்தினுடைய கதையினுடைய பெரும்பாலான ட்ராக்கு போயிட்டுருக்கும். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் பாம்பான் அப்படின்னு கத்திக்கிட்டே செய்கை செஞ்சுக்கிட்டு ஓடி வருவான் எதிரில். பாக்யராஜ் வந்து வலது பக்கத்தில் பானுப்பிரியா மனநலம் பாதித்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. அந்த இதில் உண்மையில் அந்த கதைப்படி அவங்க மனநலம் பாதித்தவங்க கிடையாது, ஒரு காரணத்துக்காக நடிச்சிருப்பாங்க. இவங்க ரைட் சைடில் வந்துட்டு இருப்பாங்க பானுப்பிரியா, அவங்க சைடில் வர மாதிரி அந்த எதிரில் வர வந்துட்டு இருப்பான். இவர் அவன் அது மாதிரி செய்கை செஞ்சுட்டு வரதை பார்த்த உடனே நீ இப்படி வா அப்படின்னு அவசரமாக எடுத்து பானுப்பிரியா இந்த பக்கம் வச்சுப்பாரு. ஏன் அப்படின்னு பானுப்பிரியா முடிப்பாங்க, அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்வாரு. இந்த மாதிரியான நகைச்சுவைகள் வந்து அதில் விரசம் இருக்காது, ஆனால் வந்து அது நம்ம நினச்சி பார்த்தாலும் சிரிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி விரசம் இல்லாத நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் தான் பாக்யராஜ். இன்னொன்று, அவர் வந்து பொதுவாக எந்த ஹீரோக்களும் அவங்களுடைய அறிமுக காட்சியில் தன்னை வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக காமிச்சிக்கணுன்றதுக்காக அவங்க வந்து கார்லேருந்து இறங்கும் போது அவங்க காலை காட்டுறது, இல்லை வந்து பெரிய ஆக்ஷன் பண்ணுற மாதிரி காமிக்கிறது, மேலேருந்து குதிக்கிற மாதிரி காமிக்கிறது, அது மாதிரி பல்வேறு விதமான ஆக்ஷன் காட்சிகளை வைப்பாங்க ஹீரோ இன்ட்ரோ சீன். ஆனால் இவர் படங்களுடைய ஹீரோ இன்ட்ரோ சீன்லாம் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ட்ரால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு படத்தில் தூரல் நின்று போச்சுன்னு ஞாபகம், ஒரு பாட்டி கேரக்டரு ஒருத்தங்கிட்ட வசனம் பேசும். அவங்க பேத்தியை பொண்ணு பார்க்க வந்திருப்பார் அவர். அப்போது இந்த பாட்டி கருவாடு மாதிரி இருக்கான், இவன்லாம் வந்து இப்போ மாப்பிள்ளையா அப்படி சொல்லிட்டு இவர் எதிரிலேயே கமெண்ட் அடிக்கும் அந்த பாட்டி. இவர் வந்து திருன்னு ஒழிப்பார். அதான் வந்து ஒரு அறிமுக சீனே அவருக்கு. அதுபோல் வந்து சுந்தரகாண்டம் படம் அப்படின்னு ஞாபகம், ஒரு மூட்டைகள் நிரம்பின ஒரு வண்டியை வந்து ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருப்பார். அப்போ வந்து அவருக்கு உதவி செய்கிற எண்ணத்தோட, பெரியவரே நீங்கள் நவருங்க, நான் இழுத்துட்டு வந்து நிப்பாட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நகர்த்திட்டு இவர் அந்த அந்த மூட்டை வண்டியினுடைய ரெண்டு கையால் பிடியை பிடிப்பார். பிடிச்ச உடனே அப்படியே அது வந்து பின்னாடி தூக்கிக்கும் அந்த வண்டிக்கு. இவர் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு திருன்னு முழிப்பார். அதை பார்த்துட்டு பெண்கள் சிரிப்பாங்க. இதுதான் அவருடைய இன்ட்ரோ சீன். இந்த மாதிரி தன்னைத்தானே ட்ரால் பண்ணிக்கக்கூடிய, அந்த ட்ரால் மூலமாக எல்லா மக்களை சிரிக்க வச்சு மகிழ்விச்ச ஒரு கலைஞன் தான் பாக்யராஜ் சார். அவர் திரைக்கதை பற்றி நிறைய சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் திரைக்கதை பாணி இந்த காலத்துலேயும் சூட் ஆகுமா? நிச்சயமாக எந்த காலத்திலும் பொருந்தக்கூடிய திரைக்கதை பாணி தான் பாக்யராஜோடையது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுடைய பல்ஸ் ரேட்டை பிடிச்சி மக்கள் எதை விரும்புவாங்க, எதை எதிர்பார்ப்பாங்க, எதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மக்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியாக அவருடைய திரைக்கதை எப்போவுமே இருக்கும். குறிப்பாக பெண்களை மையப்படுத்திய கதைகள் தான் அவருடைய ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே. ஸோ அந்த திரைக்கதைங்கிறது இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா தான். ஏன்னா ஒரு படம் வெற்றி அடைய செய்கிறதுல வந்து பெண்களின் பங்களிப்பு தான் வந்து மிக அதிகம். பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா பல ஆண்கள் சோம்பேறித்தனமானவங்க. தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணுமா,
டிவியில் பார்த்துக்கலாம், இல்லை ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் பல பேர் இருக்காங்க. ஆனால் பெண்களுக்கு தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து படம் பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே பல பெண்களுக்கு இருக்குது, டிவியை விடவும் ஓடிடியை விடவும். ஸோ அவங்க வந்து தன் கணவனை வற்புறுத்தி கூப்பிட்டு தன்னுடைய குழந்தை குட்டிகளோட போய் அவங்க படம் பார்க்கறதுனால தான் பெண் ரசிகைகளுடைய வருகையால் தான் பெரும்பாலான படங்கள் சக்ஸஸ் ஆகுது. ஸோ இதையும் கரெக்டாக கேட்ச் பண்ணியிருந்தார் பாக்கியராஜ் சார். அது வந்து இன்றைக்கும் பொருந்தும். பெண் ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி படங்கள் பண்ணினாதான் உங்கள் படம் வந்து வெற்றி அடையும். வெறும்னே வந்து ஆக்ஷன் படம்னு சொல்லிட்டு வர படங்கள் வந்து பெரிய ஹீரோக்கள் நடித்தாலுமே கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம், பல மாஸ் ஹீரோக்கள் நடித்த படங்களே வந்து ஃப்ளாப் ஆகியிருக்கு. ஏன்னா அதில் வந்து பெண்களை கவரக்கூடிய விஷயங்கள் எதுவும் இருக்காது, வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும். எனவே பெண்களையும் விரும்பி வந்து தியேட்டருக்கு தன் குடும்பத்தை அழைத்து வந்து பார்க்கக்கூடிய விதமாக படங்களை பண்ணக்கூடிய டைரக்டர்கள் தான் வந்து வெற்றி பெற முடியும். அது வந்து பாக்கியராஜ் சாருடைய திரைக்கதையினுடைய பாணி இன்றைக்கும் பொருந்துங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். சார், பாக்கியராஜ் சார் பற்றி மக்களுக்கு தெரியாத இல்லை மக்கள் அறியாத ஒரு விஷயம் ஏதாவது இருக்குங்களா? இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து எந்த வேற்றுமொழி படத்துக்கும் தமிழ் டப்பிங்கு கதை வசனம் எழுதுனது கிடையாது. வசனம் முக்கியமாக வசனம் எழுதுனது கிடையாது. ஏன்னா அது வந்து அவருக்கு பிடிக்காத விஷயம். ஜஸ்ட் வெறும் பணத்துக்காக செய்கிறது, அதில் வந்து தனக்கு எந்த கிரெடிட்டும் இருக்காது. அதனால் அதை செய்ய மறுத்திருக்கிறார். ஆனால் மகதீரா படம், தெலுங்கு படம், ராஜமௌலி டைரக்ஷன், அந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பார் சிரஞ்சீவியும் பாக்கியராஜ் சாரும் நல்ல நண்பர்கள். சிரஞ்சீவி தான் வந்து பாக்கியராஜ் சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினாராம், எனக்காக நீங்கள் இந்த படத்துக்கு மட்டும் வசனம் டப்பிங் தமிழில் டப்பிங் எழுதி கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால நண்பனுக்காக அந்த படத்துக்கு மட்டும் அவர் டப்பிங் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பாக்கியராஜ் சாரை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறீங்க சார். நேயர்களுக்கும் புதுசான விஷயமா கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களுக்கும் என் நன்றி.